காங்கிரஸ் கட்சியை பழிவாங்கும் நோக்கத்தோடு மத்திய அரசு செயல்பட்டால் இந்தியாவே பற்றி எரியும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேஷனல் ஹெரால்ட் சொத்து அபகரிப்பு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேஷனல் ஹெரால்டு வழக்கினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி EVKS இளங்கோவன் தலைமையில் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் மீது பொய் வழக்கு போடும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமியை கைது செய்ய வேண்டும் எனவும், தொடர்ந்து பொய் வழக்குகள் போடும் மத்திய அரசை கண்டித்தும் காங்கிரசார் கோஷங்கள் எழுப்பினர். மேலே இருக்கின்ற மத்திய அரசும் கீழே இருக்கின்ற மாநில அரசு மக்களை வாட்டி வதைக்கின்றார்கள் என்பதை விட நம்முடைய தலைவர்களை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், மதுரையிலே நீதி கேட்டு கிடைக்காத பட்சத்தில் மதுரை எரிந்தது. ஆனால் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் நீதி கேட்கின்றோம், கிடைக்கவில்லை என்றால் இந்தியாவே பற்றி எரியும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இதே கோரிக்கையை வலியுறுத்தி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக 300க்கும் மேற்பட்ட காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக மத்திய அரசு பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும், இந்த பழிவாங்கும் போக்கை பாஜக அரசு கைவிட வேண்டும் எனவும் அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக பாஜக தலைவர் சுப்பிரமணியன் சுவாமியை கண்டித்து அவரது உருவ பொம்மையை தூக்கிலிட்டு நெல்லையில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட அலுவலகம் முன்பாக நடந்த போராட்டத்தில் சுப்பிரமணியன் சுவாமி தமிழகத்திற்குள் எங்கு வந்தாலும் அவரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரசார் எச்சரிக்கை செய்தனர். நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகைக்கு சொந்தமான சொத்துக்களை சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அபகரித்து விட்டதாக பொய் வழக்கு பதிவு செய்த மத்திய அரசை கண்டித்து நாமக்கல் அண்ணா சிலை முன்பாக காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போதும் மத்திய அரசின் போக்கை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை தொடர்பாக வீண் குற்றச்சாட்டுக்களை சுமத்தியதாக பாஜகவைச் சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமியை கண்டித்து நாகர்கோவிலில் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசிற்கு எதிரான கோஷங்கள் எழுப்பிய காங்கிரசார் பிரதமர் மோடியின் படத்தினை கிழித்து எறிந்து தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர்.